Hi students, welcome to science class. So இப்போ lesson இல்லை last classல நம்ம என்னமா பார்த்துட்டு இருந்தோம் lesson 21 nutrition and health அது பார்த்தோம். இப்போ அதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா protein energy malnutrition என்னன்னு பார்த்தோம். Then tabular column அதாவது water soluble fat soluble vitamins vitamin A, D, E, K and water soluble vitamins vitamin B1, B2, B3, B6, B12, vitamin C. இது வந்து நம்ம டேப்லெட் காலமில் பார்த்துருந்தோமா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மினரல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மினரல்ஸ், டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருந்தோம் டேப்லெட் காலம் அப்படின்னா டயட்ரி சோர்சஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டஃப்ஸ் பார்த்துருந்தோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் பார்த்தோமா. அடுத்தது ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இது மினரல்ஸ் அதோட டயட்ரி சோர்சஸ். மினரல்ஸ் எதில் நிறைஞ்சிருக்கு, எந்த ஃபுட்டில் நிறைய இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது டெஃபிஷியன்சி, அதோட பற்றாக்குறையினால் நம்ம அதை எடுத்துக்கிற அளவு குறையும் போது நமக்கு என்னென்ன டிஸார்டர்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் மினரல்ஸ், அப்புறம் சோர்சஸ் அது எதில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது அதோட ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன வேலை நமக்கு செஞ்சு கொடுக்குது. அடுத்தது டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். ஸோ இப்போ அதை எடுத்துக்காமல் விட்டோன்னா நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்சியம். மினரல்ஸில் ஃபஸ்ட் ஒன் கால்சியம். கால்சியம் எதில் நிறைய இருக்கும் உங்களுக்கே தெரியும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்க்கு, கர்டு இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது நமக்கு கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். தென் பீன்ஸ், கேபேஜ், எக்ஸ், ஃபிஷ். பீன்ஸ்னால் நமக்கு தெரியும் சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகள் இருக்குது. கேபேஜ்னால் முட்டைக்கோஸ், அதில் கால்சியம் இருக்குது. அடுத்தது எக்ஸ் முட்டையில் இருக்குது. அடுத்தது ஃபிஷ். ஸோ இப்போ கால்சியம் இதிலெல்லாம் நிறைஞ்சிருக்கு. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான் மில்க்கு, கர்டு, நெக்ஸ்ட்டு கீ, பட்டர் எல்லாமே. ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ் வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது அண்ட் எக் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கோம் அண்ட் ஃபிஷ்ஷு. இதில் வந்துட்டு கால்சியம் நிறைஞ்சிருக்கு. அடுத்தது அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் போன்ஸ். ஸோ நம்மளோட போன் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக. அடுத்தது கம்ஸ், அந்த டீத் கம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, எனாமல் ஆஃப் டீத் அப்படின்னா அந்த கம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அதிலெல்லாம் வந்துட்டு கால்சியம் தான். நம்ம அந்த பல்லெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறது எதுனா கால்சியம் தான். ஸோ கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னது, பிளட்டை வந்துட்டு சப்போஸ் எங்கேயாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பிளட்டை வந்து என்ன பண்ணணும், அது கிளாட் பண்ணணும், அதாவது உரைய வைக்கணும் உடனடியாக. ஸோ இப்போ அந்த உரைய வைக்கிறதுக்கு இந்த கால்சியம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸ் மசில்ஸ் கான்ட்ராக்ஷனை நம்ம மசில்ஸை வந்து நம்மளால் வேணுங்கிற டைரெக்ஷன் நம்ம கையை மடக்க முடியுது, சுருங்க வைக்க முடியுது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்க. கால்சியம் அதில் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், எக்ஸ், ஃபிஷ். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி எனாமல் ஆஃப் டீத், நம்ம வந்து பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து கால்சியம் தான் காரணம். ஸோ கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் எனாமல் ஆஃப் டீத். தென் கிளாட்டிங் ஆஃப் பிளட், உரைய வைக்கிறது, அதாவது பிளட்டு வந்து லாஸ் ஆகாமல் கட்டாச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து என்ன ஆயிரும், உறைஞ்சிடும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன். சப்போஸ் இந்த கால்சியம் பற்றாக்குறையினால் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனால் என்ன டிஸார்டர்ஸ் வரும்? டெஃபிஷியன்சினா பற்றாக்குறையினால். போன் டிஃபார்மிட்டிஸ்னால் அதோட ஷேப், அதாவது வளையிறது நேராக அந்த ஷேப் வந்துட்டு ப்ராப்பராக வளர்ச்சி அடைகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத். அந்த ஸ்கெலிட்டல் அதாவது ஸ்ட்ரக்சர் வரணும் இல்லைங்களா, அந்த எலும்பு வந்து வடிவமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட கை, கால், உடல் அமைப்பு எல்லாமே வந்து சரியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த கால்சியம் பற்றாக்குறையினால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத் ஏற்படும். அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ அதாவது எலும்பு தேய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா எலும்பு துளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா எலும்பு தேய்மானம். இது வந்து அடல்ட்ஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் பற்றாக்குறையினால் இந்தந்த டிசார்டர்ஸ் வந்துட்டு நமக்கு நம்மளோட உடலில் ஏற்படுது. ஒன்று வந்து போன் டிஃபார்மிட்டிஸ்,
புவர் skeletal growth and is osteoporosis in adults. Osteoporosis-னா எலும்பு தேய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இஸ் சோடியம். சோடியம் அப்படின்னு சொல்லும்போது சோடியம் குளோரைட் நம்ம எடுத்துக்கக்கூடிய காமன் சால்ட். இட் மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன். நம்மளோட ஃப்ளூயிட் வந்து பேலன்ஸாக இருக்கிறதுக்கு உப்பு அதிகமாகிடுச்சினாலோ இல்லை கம்மியாயிடுச்சினாலோ நமக்கு வந்துட்டு ப்ரெஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் நம்மளோட பாடியோட அந்த ஃப்ளூயிட் லெவலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காமன் சால்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷனுக்கும், அதாவது நர்வ் இம்பல்ஸ், நமக்கு பிரெயின் வந்து நமக்கு விஷயங்களை சொல்லி நம்ம வேலையை செய்ய வைக்கிறதுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதுக்கும் வந்துட்டு இந்த காமன் சால்ட், அதாவது சோடியம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ these are the functions of sodium. Maintains fluid balance and involved in neurotransmission. அடுத்தது டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். ஸோ இப்போ இது குறைபாடு, அது குறைபாடாக இருந்துச்சுன்னா என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குன்னா, மஸ்குலர் கிராம்ப்ஸ். கிராம்ப்ஸ்னால் அந்த பிடிப்புன்னு சொல்லுவாங்களா, திடீர்னு சதை பிடிக்கிறது, சதை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நரம்பு பிடிக்கும், இழுத்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து மஸ்குலர் கிராம்ப்ஸ். நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. ஸோ அந்த நர்வ் இம்பல்சஸ் வந்து என்ன ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகாமல் மஸ்குலர் வந்துட்டு என்னென்னா அந்த பிடிப்பு, கிராம்ப்ஸ்னால் பிடிப்பு, திடீர்னு சதை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்துட்டு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ உப்பு குறைவாக உப்பு வந்துட்டு ஒரு அளவுக்கு லிமிட்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப குறைச்சளவும் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த சோடியம் அப்படிங்கும்போது காமன் சால்ட்டில் இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்ன, மெயின்டைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ். மஸ்குலர் கிராம்ப்ஸ், அதோட டிஸார்டர்ஸ் என்னென்னா மஸ்குலர் கிராம்ப்ஸ், நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் எதுலலாம் இருக்குது அப்படின்னா, பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். பனானானா உங்களுக்கு தெரியும், வாழைப்பழம். ஸோ பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், கொட்டை வகைகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு, இது முந்திரி, பாதாம், பிஸ்தா, லைக் தட். ஸோ அடுத்தது ஹோல் கிரெயின்ஸ், முழு தானிய வகைகள், பச்சை பயிறு, அந்த பயிர் வகைகளை சொல்கிறாங்க. அடுத்தது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இதிலெல்லாம் வந்துட்டு பொட்டாசியம், அதுமாதிரி கூஸ்பெரி, இதிலெல்லாம் வந்துட்டு அதிக அளவில் விட்டமின் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதாவது அந்த ஃப்ரூட்ஸில் இருக்குது பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன எதில் சோர்ஸில் இருக்குது, பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அடுத்தது இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ரெகுலேட்ஸ் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. நம்மளோட நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டிக்கு இது காரணமாக இருக்குது. அடுத்தது மஸ்குலர் ஃபேட்டிக், அதாவது டிஸார்டர்ஸ். இதோட பற்றாக்குறையினால் நமக்கு என்ன டிஸார்டர்ஸ் ஏற்படுதுன்னா, மஸ்குலர் ஃபேட்டிக் அப்படின்னா சோர்வு ஏற்படுது. ஃபேட்டிக்னா இங்கே சோர்வு, ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ மஸ்குலர் ஃபேட்டிக் ஏற்படும். நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. நர்வ் இம்பல்ஸ் என்ன ஆகாது, டிரான்ஸ்மிட் பண்ணாது, உடல் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். ஸோ பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரெயின், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரெகுலேட்ஸ் நர்வ் அண்ட் மசில் ஆக்டிவிட்டி. மஸ்குலர் ஃபேட்டிக் அப்படின்னா உடல் சோர்வடைகிறது, மஸ்குலர் ஃபேட்டிக்னா உடல் சோர்வடைகிறது. அடுத்தது நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. ஸோ மஸ்குலர் ஃபேட்டிக், நர்வ் இம்பல்சஸ் do not get transmitted. தென் நெக்ஸ்ட்டுமா மைக்ரோநியூட்ரியன்ஸ். இதெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம். அடுத்தது மைக்ரோநியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா அயன், அயோடின். அயன் உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்பினாச், அதாவது கீரை வகைகளில் அதிக அளவில் இருக்குது. அடுத்தது டேட்ஸ், பேரிச்சம்பழம், கிரீன்ஸ்னால் பச்சை காய்கறிகள் இல்லை கீரைகள், அதுவே சொல்கிறாங்க. ப்ரொக்கோலி, ஹோல் சீரியல்ஸ். அடுத்தது நட்ஸ், ஃபிஷ், லிவர், ஈரல் சொல்லுவாங்க இல்லைங்களா, லிவர்னால் ஈரல், ஃபிஷ் உங்களுக்கு தெரியும், நட்ஸு, சீரியல்ஸ், ஹோல் சீரியல்ஸ், முழு தானியங்கள். அடுத்தது ஸ்பினாச்னால் கீரை வகைகளை அதிக அளவில் எடுத்துக்கணும். ஸோ அயன் வந்துட்டு எதில் ரிச்சாக இருக்குன்னா, ஸ்பினாச், டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ரொக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். நம்மளோட அந்த நிறமி வந்துட்டு சிவப்பு ரத்த அணுக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த அயன் தான். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப், அதில் ஒரு பங்கு வகிக்குது ஹீமோக்ளோபின்.
இது சப்போஸ் இதுக்கு அயன் வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னா, டெஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஏற்படும் டிஸார்டர்ஸ்னால் அனீமியா ஏற்படுது. ஸோ அப்போ அயன், திஸ் இஸ் அ மைக்ரோநியூட்ரியன், ஸ்பினாச், டேட்ஸ், க்ரீன்ஸ், ப்ரக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர் இதெல்லாம் வந்துட்டு சோர்சஸ். இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். அடுத்தது இதனால் டிஸார்டர் என்ன ஏற்படுது, அனீமியா. நெக்ஸ்ட்டு அயோடின். ஸோ இப்போ அயோடின் பற்றாக்குறையினால உங்களுக்கு என்ன ஏற்படும் தெரியும், அந்த கழுத்து கடலை, அதாவது கழுத்தில் வந்துட்டு வீக்கம் வரும் இல்லைங்களா, அதான் காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் அதிகமாக இருக்குன்னா மில்க், சீ ஃபுட், கடல் உயிர்கள், கடல் வாழ் மீன்கள், அதில் அயோடைஸ்டு சால்ட். அப்போ அயோடின் அதில் ரிச்சாக இருக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுறது, தைராய்டு ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்கு இந்த அயோடின் காரணமாக இருக்குது. இதனால் நமக்கு என்ன இது ஏற்படும் அப்படின்னா டிஸார்டர்னால காய்டர், அந்த கழுத்துக்கிட்ட அப்படியே தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ அந்த ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா இந்த காய்டர் வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் யூ கிளியர் திஸ் டேப்லெட் காலம், மினரல்ஸ், டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ், டெஃபிஷியன்சி, டிஸார்டர்ஸ் பார்த்து முடிச்சாச்சுமா. அடுத்தது குவாஷியார்கர். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் அந்த குழந்தைங்களோட வயிறு பாருங்கள் எப்படி இருக்குது. இட்ஸ் லுக் லைக் எ பாட், அதாவது பானை வயிறு மாதிரி, வயிறு மட்டும் வீக்கமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. அதாவது அவங்களோட உணவில், தினசரி உணவில் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்காமல் இருக்கும்போது அந்த டெஃபிஷியன்சி, அந்த பற்றாக்குறையினால், ப்ரோட்டீன் ஊட்டச்சத்து அந்த பற்றாக்குறையினால் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான அந்த குவாஷியாக்கருங்கிற டிசீஸ் வந்து ஏற்படுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. சிவியர்னால் சுத்தமாக அவங்களோட உணவில் வந்துட்டு டெய்லி ப்ரோட்டீனே எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எடுக்காமல் இருக்கும்போது அந்த உடல் வந்துட்டு, உடலோட அந்த வயிறு அமைப்பு வந்துட்டு எப்படி இருக்கும்னா வீக்கமாக இருக்கும், பானை வயிறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. இட் அஃபெக்ட்ஸ் சில்ட்ரன் பிட்வீன் 1 to 5 years ஆஃப் ஏஜ். எந்த சில்ட்ரன் அது ரொம்ப அதிக அளவில் அஃபெக்ட் பண்ணணும்னா 1 to 5 years ஆஃப் ஏஜ். whose diet mainly consists of carbohydrates but lack in proteins. அவங்க அதிக அளவில் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டே வருவாங்க. ப்ரோட்டீன்ஸை வந்து அவங்க எடுத்துக்க முடியாத பட்சத்தில், அதாவது ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்க டயட்டில் இல்லை அப்படிங்கும்போது, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அது குழந்தைகளுக்கு 1 to 5 years ஆஃப் ஏஜ், அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான குவாஷியாக்கர் டிசீஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் I'll read this. குவாஷியாக்கர், இட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. புரோட்டீன் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய். இது மோஸ்ட்லி எந்த குழந்தைகளை தான் அஃபெக்ட் பண்ணும், பிட்வீன் 1 to 5 years ஆஃப் ஏஜ். இட் அஃபெக்ட்ஸ் சில்ட்ரன் பிட்வீன் 1 to 5 years ஆஃப் ஏஜ். ஹோஸ் டயட் மெயின்லி, அவங்களோட டயட்டில் வந்துட்டு முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் அதிக அளவில் இருக்குது, ஆனால் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் இருக்குது. இதனால் என்ன நோய் வருது, நமக்கு குவாஷியாக்கர் வருது. அடுத்தது பாருங்கள் மராஸ்மஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் டயக்ராமை பாருங்கள். அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கா இல்லைங்களா, அப்படியே ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது அவங்க பாடியில். இப்போ இது எல்லாமே வந்துட்டு லேக் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், லேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு இந்த மராஸ்மஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் இன்ஃபேண்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year. அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு சரியான ஊட்டச்சத்து, குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு சரியான தாய்ப்பால் கொடுக்காமையோ, இல்லை அவங்களுக்கு ஒரு 6 months கண்டிப்பாக என்ன வேணும், மதர் ஃபீட் இருக்கணும். அப்புறம் அது சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மராஸ்மஸ் ஏற்படும் சொல்கிறாங்க. இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் இன்ஃபேண்ட்ஸ்னால் குழந்தைகளை, இன்ஃபேண்ட்ஸ்னால் அதாவது 1 year பிறந்த குழந்தைங்கள்னு சொல்லுவாங்க. பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year, 1 yearக்கு முன்னாடியே, கீழே 1 month 2 month 3 month அப்படி. when the diet is poor in carbohydrates, fats and proteins. அதாவது பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு கண்டிப்பாக மதர் ஃபீட் அப்படிங்கிறது, அதாவது தாய்ப்பாலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு வந்துட்டு அவங்க வந்து ஹெல்த்தாக ஊட்டமாக சாப்பிடணும். அதாவது அவங்க வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அவங்களதுலே குறைபாடு இருக்கும்போது, அதுலேருந்து வர அந்த தாய்ப்பாலே கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை தாய்ப்பாலே கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரியாக அஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து மராஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் த இன்ஃபேண்ட்ஸ் below the age of 1 year when the diet is poor in carbohydrates, fats and proteins. Next, food hygiene. அது நமக்கே தெரியும். ஹைஜீன் அப்படின்னா சுத்தம், சுகாதாரம். அதாவது நம்ம
எடுத்துக்கக்கூடிய உணவு வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக சுகாதாரமான சூழ்நிலையில் வந்து அது உருவாகணும் அப்படின்னா வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபுட் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ்னால் என்னது? சமைச்சு வச்ச பொருள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறது. அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கணும்? சூடு பண்ணி வைக்கணும். கெட்டுப்போன உணவை சப்போஸ் ரொம்ப பசி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா சில நேரங்களில் கெட்டுப்போன உணவு கூட சிலர்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் என்ன ஏற்படும்? நம்ம உடலுக்கு தீங்கு, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். ஸோ அப்போ இங்கே ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச், அதாவது விரும்பத்தகாத மாற்றம். விரும்பத்தகாத, அன்டிசைரபிள்னால் இங்கே விரும்பத்தகாத அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ் இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அப்போ கெட்டுப்போன உணவை நம்ம எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். ஸோ அதை சொல்கிறாங்க. அப்போ ஃபுட் ஸ்பாயிலேஜுங்கிறது என்னது? இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச், விரும்பத்தகாத ஒரு மாற்றம். இந்த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட்டோட நார்மல் நிலையில் இருக்கக்கூடிய அது அன்டிசைரபிள் சேஞ்சாக மாறிடுது. அண்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார், அப்போ கெட்டுப்போன உணவை நம்ம எடுத்துக்குவோமா, சாப்பிடுவோமா? இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்னா எடுத்துக்கிறது, அதான் நம்ம உணவை சாப்பிட்றது. புவர் பர்சனல் ஹைஜீன், அதாவது பர்சனல் ஹைஜீன் கையில், அதாவது விளையாண்டுட்டு குழந்தைங்க வந்துட்டு மண்ணில் அங்கே எங்கேயும் கையை வச்சுட்டு நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அது போய் நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம வாயில் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் உணவில் பட்டு நமக்கு நோய் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நல்லா சுத்தமாக கழுகி அப்புறம்தான் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணும். அப்படியெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ அப்போ புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோவ் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் அதான் சொன்னேன் இல்லைங்களா? பேத்தோஜெனிக்னா அதாவது இந்த பாக்டீரியா, வைரஸ் அப்படியெல்லாம் டு காஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். அதனால் கூட அதாவது நம்ம 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 உடலை வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு சமைக்கவே போகணும். சைன்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூடட் சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ், அதாவது இப்போ ஃபுட்டு அந்த உணவு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன இல்லை எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சைன்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூடட் சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ், அதோட கலர் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், அதோட கலர் மாறி இருக்கலாம், டெக்ஸ்சர் அதோட தன்மை, ஓடர். ஒரு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு துர்நாற்றம் ஏற்படும் இல்லைங்களா? ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அப்போ அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தகாத, ஒரு நார்மல் ஃபுட்டில் வந்துட்டு ஒரு விரும்பத்தகாத மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தான் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ் இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அதை வந்து ஒரு மனிதனால் உட்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோவ், அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லைங்களா? அதாவது நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நம்ம போயிட்டு வேலை செஞ்சுட்டு அது கை மண் அந்த மாதிரி இருக்கும்போது அதோடய நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம உடலை ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் தான் போய் நல்ல இதில் சமைக்கணும், ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ புவர் பர்சனல் ஹைஜீன் மே அலோவ் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டு காஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ், அந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதுவும் காரணமாக இருக்குது. அடுத்து சைன்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்க்ளூடட் சேஞ்சஸ் இன் அப்பியரன்ஸ், அதோட பார்க்கறதுக்கு, அடுத்தது கலரில், அதோட டெக்ஸ்சர் அதோட தன்மைன்னு சொல்லலாம், அடுத்தது அதோட ஓடர் ஸ்மெல், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அந்த ஃபுட்டை வந்து அதாவது அண்டு டேஸ்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது அது மாற்றிடுது. ஃபுட் ஸ்பாயில் ஆன ஃபுட்டில் வந்துட்டு இதெல்லாமே என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆர் கிவன் பிலோ, அதாவது ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபுட் ஸ்பாயில் ஆகிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது உணவுக்குள்ளே நடக்கக்கூடியது. இட் இன்க்ளூட்ஸ் என்சமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட், அதாவது ஈரப்பதத்தோடு இருந்தோம் அப்படின்னா அதாவது காலையில் சமைச்ச உணவாக இருக்கும், அதை நம்ம சூடு பண்ணி வைக்கணும். சூடு பண்ணாமல் நம்ம ஈவினிங்கில் ஒரு நைட் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த உணவுப் பொருள் என்னவாக இருக்குன்னா கெட்டு போயிருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா அது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கலாம். அடுத்தது அந்த உள்ளுக்குள்ளேயே இப்போ நம்ம ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே என்னவாயிருக்கும்? என்சமேட்டிக் அதை வந்து இடையில நம்ம சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். காலையில் ஒரு 6 o'clock சமைச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அது ஒரு 11 o'clock இல்லை 12 o'clock எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதை ஹீட் பண்ணிடணும்.
இப்போ ஹீட் பண்ணும்போது அந்த உணவு வந்துட்டு அப்படியே நல்லா தான் இருக்கும். இல்லை அதை ஹீட் பண்ணாமல் அப்போ நைட்டு எடுக்கும்போது நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதுக்குள்ளே நடக்கக்கூடிய என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்னால மாற்றம் ஏற்படுது. அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். வெளியிலிருந்து என்னென்னதுன்னா இட் இன்க்ளூட்ஸ் அடல்ட்ரன்ஸ். அடல்ட்ரன்ஸ்னால் கலப்படம் நமக்கு நல்லாவே தெரியும். அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட், கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை நல்லா வந்துட்டு கழுகாமல், அதாவது அழுக்கு படிஞ்சிருக்கலாம். அடுத்தது அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ். சில நேரங்களில் பால் பாத்திரத்தை நல்லா கழுகாமல் நம்ம பாலை ஊற்றி காய்ச்சினோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாயிரும், அந்த பால் வந்து திரிஞ்சிரும், அது கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுகிட்டு அப்புறமா தான் அதை யூஸ் பண்ணணும். அதை சொல்கிறாங்க. கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ் அண்ட் ஈக்யூப்மெண்ட், அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா. அந்த சமைக்கக்கூடிய இடம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாலும் அது வந்து என்னவாயிரும், உணவு சீக்கிரமாக. இப்போ நம்ம ஒரு காய்கறியை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க, இல்லைன்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்ததுன்னா இப்போ பால், தயிர் அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே வைக்கலாம். இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லைன்னா, வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா என்னவாயிரும், அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட், கண்டாமினேட்டட் யூட்டென்சில்ஸ் அண்ட் equipments, unhygienic cooking area and lack of storage facilities. These are the internal and external factors of food spoilage. Next, food preservation. இது மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது பாதுகாத்து வைக்கணும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம், அது சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாமல், ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகாமல், ஃபுட்டுனா நாட் ஒன்லி அது என்னென்னு பார்ப்போம், அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகையோ அதை நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் டிகே ஆர் ஸ்பாயிலேஜ். அதாவது அது உணவு வந்து கெட்டு போகாமல் இருக்க என்னென்னலாம் ப்ரிவென்ஷன் முன் ஏற்பாடுகள் என்னென்னலாம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பை ஸ்டோரிங் இன் எ கண்டிஷன் ஃபிட் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ், ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்டு டூ. அதாவது இப்போ நம்ம இந்த வடை, அப்பளம் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அல்ல மீன், கருவாடு, மீனை நல்லா ட்ரை பண்ணோன்னா அது என்ன மாறிடும், கருவாடாயிரும். அதில் வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, இப்போ சப்போஸ் ஊறுகாலாம் போடுறாங்கன்னா அந்த ஊறுகாலெலாம் வந்துட்டு நிறையா உப்பு, எண்ணெயில் தாளித்து உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த ஊறுகாய் வந்து என்ன, அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி அதை வந்து என்ன பண்ணணும், எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு பாயில் ஜஸ்ட்டு சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அது வந்து என்னவாகாது, கெட்டு போகாது. ஸோ அப்போ இங்கே ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் டிகே ஆர் ஸ்பாயிலேஜ். ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு, அதுதான் வந்துட்டு ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. Food preservation is the process of prevention of food from decay or spoilage by storing in a condition fit for future use. Food is preserved too. So food வந்து எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னா increase the shelf life of food. அதாவது அந்த காய்கறிகள், ஃபுட் அப்படிங்கிறது வெறும் நம்ம சாப்பாடை மட்டும் சொல்ல முடியாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அது எல்லாமே தான் சொல்கிறோம். அப்போ இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட், அந்த காய்கறி பழங்களோட அதோட ஆயுட்காலம்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸோ இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட், அந்த ஃபுட்டோட அதோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். அடுத்தது ரீடைன் த கலர், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ. அதோட கலர் அப்படியே இருக்கணும், டெக்ஸ்சர் அண்ட் தன்மை, அடுத்து ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூவை நம்ம வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை. ஃபுட் சப்ளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஃபுட் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அடுத்தது டிக்ரீஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். ஃபுட்டு வந்து வீணாக போகாமல் நம்ம குறைக்கணும், அதை வீணடிக்கிறத நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்டு டூ. ஃபுட்டை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் ஃபுட், retain the color, texture, flavor and nutritive value, then increase food supply and decrease wastage of food. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் என்னங்கிறத
நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.